இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது இன்று தங்களது 30வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்ற கார்மேல் சுந்தர் ஜெசிந்தா இந்த தம்பதியினருடைய வாழ்விலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் இன்னும் அன்பையும் மகிழ்ச்சியும் கடவுள் இந்த குடும்பத்திற்கு நிறைவாய் தரவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜேம்ஸ் வர்கீஸ் குடும்பத்தினர் இத்திருப்பலியை நன்றி பலியாகவும், மெல்வின் கிம்பர்லி குடும்பத்தினர் இத்திருப்பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். வாட்சின் நல்ல எதிர்காலத்தை வேண்டியும் கடவுள் இவரை ஆசிர்வதிக்கவும், அந்தோனி குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கடவுள் கொடுக்கவும், நீலமேகம் இவருக்கும் கடவுள் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்த ஜெயமணி, தாமஸ், எட்வர்ட், லூசியா, லில்லி தெரேசா, கேஜே ஜார்ஜ், நட்சத்திர அம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனிடத்து இளைப்பாறுதல் அடைய சிறப்பாக இத்திருப்பலியிலே செபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக, நாம் செய்ய மறுத்த நன்மைகளுக்காக இத்திருப்பலியிலே மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரியே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள்.
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 4 முதல் 12 வரை. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகில் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி வந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அழைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும், மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் எடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஒரு உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்களும் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. உங்கள் பதில். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடையும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. உங்கள் பதில். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். 10 நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். உங்கள் பதில். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவும் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. உங்கள் பதில். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார்.
அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 24, 27 முதல் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறு 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றார். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில சதுசேயர் இயேசுவை அணுகி ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இல்லையோ அதையே அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு வாழ்ந்த காலத்துல பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி பல குழுக்கள் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பரிசேயர்கள்னா யாரு? என்ன இவ்வளோ அமைதியா இருக்கிறீங்க? பரிசேயர்கள், நான் பரிசேயர்கள் யாருன்னு கேட்டேன். யார் பரிசேயர் ஆக முடியும்? கரெக்டு தான். பரிசேயர்கள் அப்படின்னு சொன்னா இந்த காலத்தில் இருக்கிற அட்வொகேட்ஸ் மாதிரி, வழக்கறிஞர்கள் மாதிரி, யூத சட்ட திட்டங்களை நன்கு அறிந்தவர்கள், யூத சட்ட திட்டங்களை கற்று தேர்ந்தவர்கள் பரிசேயர்கள். பரிசேயர்கள் அப்படின்னு ஒரு குழுக்கள் இருந்தாங்க. மறைநூல் அறிஞர்கள் அப்படின்னு சொன்னா அந்த பேர்லேயே அதுக்கான விளக்கம் இருக்கிறது. மறைநூல்களை நன்கு கற்று தேர்ந்தவர்கள் மறைநூல் அறிஞர்கள். இந்த சதுசேயர்கள் யாரு அப்படின்னு சொன்னா இவர்களும் மறைநூலை நன்கு கற்று தேர்ந்தவர்கள். ஆனால் இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சதுசேயர்கள் என்பவர்கள் சமூகத்தில் செல்வாக்கு அதிகமிக்கவர்கள், ஒரு உயர்குடியை சார்ந்தவர்கள் அல்லது அதிக பண பலத்தை பெற்றிருந்தவர்கள். இவர்களுக்கு இருக்கிற அடிப்படை, பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே, இவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுதல நம்பிக்கை இருக்கும். இவர்களுக்கு, சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா தால்முத் எனப்படுகின்ற யூதர்கள் கடவுளுடைய நூலாக கருதுகிற முதல் 5 புத்தகங்கள், தொடக்க நூல்ல இருந்து விடுதலை பயணம், அந்த முதல் 5 புத்தகங்கள்ல உயிர்த்தெழுதலை பற்றி எதுவுமே கொடுக்கப்படவில்லை அப்படின்றது இவர்களுடைய ஒரு நம்பிக்கை. இறந்தோருக்கு மறு வாழ்வு என்பது கிடையாது, உயிர்த்தெழுதலை பற்றி எந்த கூற்றும் பைபிள்ல இல்லை அப்படின்றது இவர்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருந்தது. இயேசு அவர்கள் எது மீது நம்பிக்கை இல்லையோ அதை வைத்தே கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பெண்ணை 7 பேர் திருமணம் செய்து இறக்கிறார்கள், யாருக்கு
யாருக்குமே குழந்தை இல்லை, அது மோசேவினுடைய சட்டம். அண்ணனுக்கு குழந்தை இல்லாமல் அவர் இறந்து போனார் என்று சொன்னால் தம்பி அந்த பெண்ணை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தை அண்ணனுடைய வம்சாவளியாக கருதப்படும் என்பது மோசேவினுடைய சட்டம். இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து இந்த கேள்வியை இயேசுவை நோக்கி கேட்கிறார்கள். இயேசு எந்த நூல்ல அவங்க உயிர்த்தெழுதலை பற்றி எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்களோ அதே நூலில் அடிக்கோலிட்டு காட்டுகின்றார். அந்த எரிகின்ற முட்புதர்ல கடவுள் மோசேவிடம் பேசுகிற பொழுது தன்னை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்தியதாக இயேசு கூறுகிறார். ஏன்னா மோசே வாழ்ந்த காலத்தில் ஆபிரகாம் உயிரோடு இருந்தாரா? உயிரோட இல்லை. ஆபிரகாம் நம்மை போல பிசிக்கலா உயிரோட இல்லை. ஈசாக்கு இல்லை, யாக்கோபு இல்லை, இவர்களெல்லாம் இறந்து போயிருந்தார்கள். ஆனாலும் கடவுள் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். இவங்க ஒருவேளை இன்னொரு வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணுலகோடு அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் தன்னை இறந்தோரின் கடவுளாக வெளிப்படுத்தி இருக்க மாட்டார், தன்னை வாழ்வோரின் கடவுளாக வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர்கள் எதுல நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த சட்ட புத்தகங்களிலிருந்தே அவர்களுக்கு அடிக்கோலிட்டு இயேசு காட்டுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி நமக்கு மிகப்பெரிய அறிவினை கொடுக்கின்றது. ஏனெனில் இறந்து நாம் விண்ணகத்திற்கு செல்லுகிற பொழுது மீண்டும் குடும்ப வாழ்வு என்பது கிடையாது. மீண்டும் கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை கிடையாது. ஒரு சிலர் ஒரு முறை பிரசங்கம் வச்சுட்டு இருக்கும்போது இந்த பகுதியை வாசிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நான் பூசை முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே சொன்னாங்க, ஃபாதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர், ஜீசஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன ரெவலேஷன் சொல்லுங்க அப்படின்னா, நல்ல வேளை அடுத்த வாழ்க்கையில் இதே மாதிரி திருமண உறவு இல்லை, இந்த உறவாவது ஒரு 15-20 வருஷம் இல்லை 40 வருஷத்தில் முடிஞ்சிருது, அங்கே போய் இன்னொரு இறப்பே இல்லை, காலாகாலத்துக்கு எப்படி ஃபாதர் அதே முஞ்சோட வாழ்றது அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, இறந்து இன்னொரு வாழ்வுக்கு நாம் அடுத்த வாழ்வுக்கு கடந்து செல்லுகிற பொழுது அங்கு இதே போன்ற திருமண உறவுகள் இல்லை. அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் எது ஆனந்தம் என்று சொல்லுகிற பொழுது கடவுளை முகமுகமாக பார்ப்பது நமக்கு பேரானந்தமாக இருக்கிறது. கடவுளின் பிரசன்னத்தில் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருப்பதனால இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் அங்கு கிடையாது என்பது இயேசு இன்றைக்கு நமக்கு முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இறந்தோருக்காக ஜெபிப்பதற்காக இந்த மாதத்தையே கொடுத்திருக்கிறாங்க. நான் அன்பிய திருப்பலிகளுக்கு போகும்பொழுது அதிகமாக சொல்லுவது உண்டு. ஏன்னா அன்பிய திருப்பலிகளில் குறைந்த மக்கள் இருப்பாங்க, நிறைய காரியங்களை அவர்களோடு பேச முடியும். அங்கே போகும்பொழுது சொல்வது உண்டு, நீங்கள் சிஎஸ்ஐ மக்கள் பார்த்துருக்குறீங்க, இங்கே நம்ம கியூபில் ஐலாண்ட்லேயே 2ஆம் தேதி நம்ம மக்கள் கத்தோலிக்க மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்ஐ கல்லறை பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்களே இல்லை. ஏன் அவங்கெல்லாம் வரலன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை கிடையாதா? உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லையா? ஓகே. கத்தோலிக்க விசுவாசத்திற்கும் பிரிவினை சகோதரர்களின் விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேற ஏதாவது பதில்கள் இருக்கா? உத்தரிக்கிற ஸ்தலத்தின் மீது நம்பிக்கை இல்லை. சரியான பதில் அதுதான். ஏன்னா அவர்களும் இந்த சதுசேயர்களைப் போல, நீங்கள் சிஎஸ்ஐ பைபிளில் பார்த்தீங்கன்னா இணை திருமுகங்கள் அவர்களுக்கு கிடையாது. நமக்கு தான் 73 புத்தகங்கள், அவங்களுக்கு 73 புத்தகங்கள் கிடையாது. இணை திருமுகங்கள் அப்படியே இந்த தோபித்து யூதித்திலிருந்து 1 மக்கபேர் 2 மக்கபேர் வரைக்கும் இருக்கிற புத்தகங்கள் கிடையாது. ஏனெனில் அது பாலஸ்தீனிய நாட்டுக்கு வெளியில் எழுதப்பட்டது, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் அந்த புத்தகங்களை கடவுளுடைய வெளிப்படுத்துதல் இருக்கிற புத்தகமாக ஏற்றுக்கொள்ளல. அதை அப்படியே பிரிவினை சகோதரர்களும் கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கு இறப்புக்கு அப்புறம் 3 நிலைகள் நம்ம சொல்றோம்ல. ஒன்று மோட்சம், சொர்க்கம், இன்னொன்று உத்தரிக்கிற நிலை, 3வது நரகம். ஆனால் பிரிவினை சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் 2 நிலை தான், ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகம். இந்த 2 தான் அவர்களுடைய நம்பிக்கை. என்ன நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நரகத்தில் இருக்கிற ஒருத்தரை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது. என்னதான் ஒருத்தரை நீங்கள் திட்டி திட்டி பேசினாலும், என்னதான் அவரை அவமானப்படுத்தினாலும் சொர்க்கத்தில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு போய் நரகத்திற்கு அனுப்ப முடியாது. அதனால அவர்களுடைய வாழ்வு முடிந்தது, கடவுளுக்கான அவர்கள் திட்டமும் முடிந்து போனது
வருவது அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனா இன்றைக்கு இணை திருமுகத்தில் சாலமோனின் ஞான நூல்ல இறந்தோர் எப்படி புடமிடப்பட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு கடவுளுடைய பிரசன்னத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பது ரொம்ப தெளிவாக சாலமோனின் ஞான நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் அவர்களை ஒரு பொன்னை எப்படி உலையில் வைத்து சுத்தப்படுத்துகிறாரோ, நெருப்புல விட்டு சுடுகின்ற பொழுது அந்த தங்கத்தில் இருக்கிற மாசுக்கள் நீங்கி அது எவ்வாறு தூய்மையான ஒரு தங்கமாக மாறுகிறதோ, அதே போல கடவுள் பாவம் செய்து இறந்தவர்களையும் உத்தரிக்கிற நிலையில் வைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை அங்கு சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய ஜெபங்கள், இங்க நாம ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அவர்களை சென்றடைகின்றன. மக்கபேயர் புத்தகத்தில் யூதா மக்கபே இறந்தவர்களுக்கு பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுப்பதற்காக ஒரு பெரிய தொகையை திரட்டி குருக்களிடம் கொடுப்பார். நீங்க இறந்தவர்களுக்காக அவருடைய குற்றங்கள் நீங்கி அவங்க கடவுளை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெறுவதற்காக அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி குருக்களிடம் ஒரு பெரிய தொகையை திரட்டி அவர் கொடுத்தது மக்கபேயர் புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைகள் எல்லாம் நமக்கு சொல்லுவது என்னன்னா, நாம் இறந்தோருக்காக ஜெபிக்கிற பொழுது ஒருவேளை அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், உத்தரிக்கிற நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் அவர்களுக்கு விண்ணக பாக்கியத்தை பெற்றுத்தரும். இது நம்முடைய கத்தோலிக்க விசுவாசமாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு திருப்பலிகள்லையும் நாம் இறந்தோருக்காக நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்து மரித்த ஆன்மாக்களுக்காக, மரித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்காக நாம் திருப்பலியில் ஜெபிப்பது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருப்பலியில் இன்றைக்கு நற்செய்தியின் வழியாக இறைவன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த உலக வாழ்வு முடிகிற பொழுது மறு உலக வாழ்வை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். இறப்பு என்பது நம்முடைய வாழ்வின் முடிவு கிடையாது. இந்த உலகில் அது முடிவாக கருதப்பட்டாலும் அது மறு உலகிற்கு செல்லக்கூடிய ஒரு வாயிலாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய மறு உலக வாழ்வு இருக்கிறது. ஆகவே இந்த உலக வாழ்வை சரியாக, இந்த உலக வாழ்வை திட்டமிடுதலோடு, இந்த உலக வாழ்வை கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கருத்தோடு அணுகுகிறவர்கள் விண்ணக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த உலகை ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம் என்று இருக்கிறவர்கள் கடவுள் அதற்காக குறித்து வைத்திருக்கிற, அவர்களுக்காக குறித்து வைத்திருக்கிற இடத்திற்கு செல்லுகிறார்கள். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நமக்கு நிச்சயமாக உயிர்த்தெழுதல் உண்டு. இறப்பிற்கு பிறகு இன்னொரு வாழ்வு நமக்கு உண்டு. ஆனால் அந்த வாழ்வு நமக்கு எங்க எழுதப்பட்டிருக்கிறது? அது விண்ணகத்திலா, உத்தரிக்கிற நிலையிலா, அல்லது நரகத்திலா? சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கு பெறுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, தந்தையாம் இறைவனிடம் நம் கருத்துக்கள், தேவைகள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு நம் திருமயிலை மாதாவின் வழியாக மன்றாடுவோம். உங்கள் அனைவரின் பதில் எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டலும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே எந்தவித கருத்துக்களுக்காக
எந்த ஆசிரை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு நாம் ஜெபிக்கின்றோமோ, இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிறோமோ, அத்தகைய ஆசிருக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை இங்கு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பல்வேறு ஆசீர்வாதத்தின் வழியாக, பல்வேறு உம்முடைய நன்மைகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வை மகிழ்வோடு நாங்கள் வாழ நீர் தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறீர் என்பதை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மனதில் இன்னும் இருக்கிற தேவைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இந்த திருப்பலியிலே இந்த காணிக்கைகளோடு உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து அதற்கான ஆசீரை இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் பொழிவீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள், சண்டைகள், சச்சரவுகள் நீங்கி, குழப்பங்கள் நீங்கி, நாங்கள் அனைவரும் தெளிவோடு வாழவும், அன்பின் குடும்பமாக, மகிழ்ச்சியின் குடும்பமாக, சமாதானத்தின் குடும்பமாக இங்கு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் வாழ நீர் உதவி செய்வீராக. அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எங்களோடு வாழ்ந்து மரித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆன்மாக்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக. அவருடைய குற்றங்கள், குறைகள் அனைத்திலுமிருந்து நீர் விடுவித்து வானகத்திலே உம்மை முகமுகமாக பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, வான தூதர்கள் மத்தியில் உம்மை புகழ அந்த பாக்கியத்தை நீர் அந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்றிற்கும் நிறைவாய் தருவீராக. யாரும் நினையாத உத்தரிக்கிற நிலையிலே வேதனைப்படுகின்ற எல்லா ஆன்மாக்கள் மீது உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கருணையை பொழிந்து அவர்களுக்கு விண்ணக பாக்கியத்தை கொடுத்தருளும். விண்ணகத்திலிருந்து இங்கு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காக அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அவருடைய மன்றாட்டுகளுக்கு நீர் தயவாய் செவி சாய்த்து அதற்கான ஆசிரை இங்கு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் பொழிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். இறைவன் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தரும். இது இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேர நிலத்தில் எழுதருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
உலகம் யாவும் வெறுமையே, உம்மை நான் பெறும்போது. உலகம் யாவும் வெறுமையே, உம்மை நான் பெறும்போது. உலகம் என்று இல்லையே, உன்னுறவு வந்ததால் வாழ்வை அளிக்கும் வல்ல செய்யும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பேயும். தேதவிலா தீர்த்தமே என்னை போர்ப்பேயும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏழவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உமது திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் ஜெபம்.
இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, என் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவர்களது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்று தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அம்மா அம்மா மரியே, தூய ஆவியின் ஓவியம் நீயே. அம்மா அம்மா மரியே, தூய ஆவியின் ஓவியம் நீயே. அருளே நிறைந்த தாயே, அருளே நிறைந்த தாயே, எங்கள் அனைவருக்கும் நீ மயிலை மாதாவே வாழ்க. மரியே வாழ்க. தாயே வாழ்க. மரியே வாழ்க. தாயே இறைவனின் தாயின் மீது வர உன்னத வல்லமை நிழலும் இட. இறைவனின் ஆவி உன் மீது வர உன்னத வல்லமை நிழலும் இட. இறைமகன் இயேசுவின் குரலை என, இறைமகன் இயேசுவின் குழந்தை என உம்மை உதிரத்தில் சுமந்த கன்னி தாயே வாழ்க. மரியே வாழ்க. தாயே வாழ்க. மரியே வாழ்க. தாயே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியாவின் மைந்தனே, நற்கருணை நாதனே, பொற்பாதம் நாடி வந்தோம். அற்ப மனிதரெல்லாம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். புனித மயிலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித சூசைப்பரே, புனித தோமையாரே, புனித அந்தோணியாரே, புனித சவேரியாரே, புனித அல்போன்ஸ் அம்மாளே, புனித தேவ சகாயமே, கொள்ளுங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.